ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசியில் சிக்கன் ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், கால் கிலோ எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி கால் கிலோவுக்கு. ஒரு 2 மணி நேரம் அது ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். கழுவி 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சாச்சு. ஒரு குண்டால் ஊற்றிக்கலாம். அரைச்சது ஒரு குண்டால் ஊற்றி வச்சு அரிசி நைஸாக அரைச்சி வச்சது அதில் ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுது. கட்டை இல்லாமல் நைஸாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும். இந்தளவுக்கு நம்ம லூஸாக இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சது வெந்துருச்சு. மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரோலுக்கு தேவையானது சிக்கனை அந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது முட்டை, ஒரு 3 முட்டை நல்லா அடித்து வச்சது. இது கோஸ் இந்த மாதிரி நைஸாக அறுத்து வச்சது ஒரு பிடி. கேரட்டு ஒரு சின்னதாக ஒரு பிடி இருக்கும். 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு மல்லித்தழை, இதில் பச்சை மிளகு ஒரு 2 போட்டிருக்கேன் நைஸாக கட் பண்ணி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இறக்கி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா ஒன்று வணங்கணும். மல்லித்தழை போட்டுக்கலாம். பச்சை மிளகு போட்டிருக்கேன். உப்பு அதுக்கு தேவையானது. நல்லா ஒன்று வணங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மணமும் போட்டுக்கணும். சிக்கன் இதேமாரி மிக்சியில் இது பண்ணது போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கலாம். நல்லா வணங்கணும். சிக்கனில் எல்லா மசாலையும் பிடிக்கணும். குருமிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஒன்றும் பச்சை மிளகாய் நல்லா போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சீல் போட்டு ஒன்று பொடிச்சு எடுத்துக்கலாம். முட்டை அடித்து வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டை அடித்து வச்சது பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு
மைதா மாவு கலக்கி வச்சது இதே மாதிரி ஊற்றி எல்லாம் ஒரு நைஸாக அதே மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு வெந்துட்டோம். இது ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சு நல்ல மணமாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சுட்டு தேவையான அளவு வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சு அப்படியே இப்படி கரெக்டாக இது பண்ணி மறுபடி இதே மாதிரி ஒன்று பண்ணி இந்த பக்கம் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மைதா மாவு இதே மாதிரி ப்ரெஸ்ஸு ஒட்ட வச்சு கொடுத்துருது. பாருங்க இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி முட்டையில் ஒன்று எடுத்துட்டு ப்ரெட் பொடியில் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். வச்சு போயிடும், கருகி போயிடும். ப்ரெட்டு பொடி மேலே போட்டதுனால சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சோஸில் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியான நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ரோல் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட உடம்புக்கு நல்லது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.